இந்த சூழ்நிலையில் தேசிய அளவிலே இருக்கக்கூடிய கட்சிகளும் மாநிலம் தழுவிய திராவிடத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சிகளும் மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை முன்வைத்து இயங்குகின்றதா அல்லது அவர்கள் தங்களினுடைய சுய லாபங்களுக்காக இந்த கட்சிகளை நடத்துகிறார்களா என்றால் தெளிவாக நம்மால் பதில் சொல்ல முடியும். திராவிடத்தையும் காந்தியத்தையும் தேசியவாதத்தையும் தங்களினுடைய பாதுகாப்புக்காக சொல்லுகின்றார்களே தவிர இவர்களுக்கு மக்களுடைய நலனிலே சிறிதும் அக்கறை இல்லை என்பதை நம்மால் தெளிவாக சொல்ல முடியும். திராவிடத்தை கூறக்கூடிய மாநில திராவிட கட்சிகள் திராவிடத்தை விட்டு ஒதுங்கி இன்று மதவாத பக்கமும் மக்களை ஏமாற்றக்கூடிய இலவச திட்டங்கள் மூலமாகவும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார்களே தவிர திராவிடத்தை இவர்கள் ஒருபோதும் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்பது நிதர்சன உண்மை. காந்தியத்தை பேசக்கூடிய தேசிய அளவிலான காங்கிரஸ் கட்சி எந்த காந்தியடிகள் அவர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு அஹிம்சையையும் உண்ணாவிரதத்தையும் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு சத்தியாகிரகங்களை மேற்கொண்டாரோ அந்நிய சக்தியினுடைய ஊடுருவல்கள் இந்த தேசத்திற்குள் வரக்கூடாது என்று சத்தியாகிரகம் மேற்கொண்டாரோ அந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி காற்றிலே இருந்துவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்திற்கும் இந்த தேசிய கட்சிகள் இன்று அடிபணிந்து கொண்டு போயிருக்கிறது என்பதுதான் இங்கு உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வாசம். ஆக மாநில அளவிலே இருக்கக்கூடிய இந்த திராவிடமும் தேசிய அளவிலே சொல்லப்படக்கூடிய காந்திய தேசியவாதமும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை தவிர மக்களுக்காக மக்களினுடைய நலனுக்காக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த தேச முன்னேற்றத்திற்காக இந்த கொள்கைகள் இன்று செயல்படவில்லை என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். நாங்கள் கேட்பது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபியை இங்கு முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்னவென்றால் ஜனநாயகம் என்றால் என்ன? வாட் இஸ் த டெமோக்ரசி? இந்தியாவினுடைய அடிப்படை சாசனம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தை எந்த கட்சி என்று முன்வைக்கின்றது? அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், புதியதாக முளைத்த தேமுதிகவாக பாமகவாக மற்ற ஏனைய காக்காவாக இருக்கட்டும், ஜனநாயகத்தை எந்த என்று முன்வைக்கின்றது? தேசிய அளவிலே கேட்கின்றோம். காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஜனதாதளாக இருக்கட்டும், ஜனநாயகத்தை முன்வைத்து இந்த மக்களுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளத்திற்காக செயல்படக்கூடிய கட்சி எது என்று இவர்களால் சொல்ல முடியுமா? ஜனநாயகம் சொல்லக்கூடியது என்ன? மூன்று அடிப்படை கூறுகளை கொண்டது ஜனநாயகம். அதிலே மதச்சார்பின்மையை இந்த கட்சிகள் சொல்லுகின்றதா? சமத்துவத்தை இந்த கட்சிகள் சொல்லுகின்றதா? சகோதரத்துவத்தை இந்த கட்சிகள் சொல்லுகின்றதா? சுதந்திரத்தை இந்த கட்சிகள் சொல்லுகின்றதா? டெமோக்ரசி சொல்லக்கூடிய, ஜனநாயகம் சொல்லக்கூடிய செக்யூலரிசம் மதச்சார்பின்மை, ஜனநாயகம் சொல்லக்கூடிய சோசியலிசம் சமத்துவம், ஜனநாயகம் சொல்லக்கூடிய ஃப்ரீடம் சுதந்திரம் எந்த கட்சி இன்று முன்வைக்கின்றது? அடித்தட்டு மக்களுக்கு தேவையான, இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு தேவையான பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்வைத்திருக்கின்றது. இதுதான் இந்த தேசத்தை ஆளுவதற்கு சக்தியுள்ள ஒரு கட்சி என்பதை அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டினார். நடக்கக்கூடிய நிலையும் இந்த தேசத்திலே தொடரும் வரை இந்த தேசம் நிச்சயமாக ஒருபோதும் முன்னேறாது என்பதை இந்த மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பட்டியலிட்டு
உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன். பாமரர்களும் பட்டியலிட்டு பேசுவார்கள் என்பதை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கற்றுக் கொடுத்தது என்று அரசியல்வாதிகள் புறம் காட்டி ஓட வேண்டும். இனி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. படித்தவர்களை வைத்து நாம் பாலிஷ் பண்ணிவிட முடியாது. பாமரர்களை வைத்து இலவச திட்டங்களை சொல்லி ஏமாற்றிவிட முடியாது என்ற நிலையை இந்த அரசியல்வாதிகள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்திலே நாங்கள் பட்டியலிட்டு சொல்லுகின்றோம். இன்னும் ஒரு புள்ளி விவர பட்டியலை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்திய தேசத்திலே, இந்த இந்தியாவிலே 43 கோடி மக்கள் பரம தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 43 கோடி மக்கள் பரம தரித்திரன், மிகவும் பின்தங்கிய பிச்சைக்காரன் என்ற நிலையிலே 43 கோடி மக்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 22 கோடி மக்கள் பட்டினியால் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம், நான் சொல்லுவது தினம் தினம் இந்த தேசத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு. 22 கோடி மக்கள் இந்த தேசத்திலே பட்டினியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட நாடு என்று போற்றப்படக்கூடிய, உலகத்திலேயே மிகப்பெரிய மதச்சார்பின்மையை பேசக்கூடிய நாடு என்று பேசக்கூடிய இந்தியா முன்னேற்றத்திலே 113வது இடம். முன்னேற்றத்திலே 113வது இடம். வறுமையிலே 43வது இடம். அதுல வேண்டா சந்தோஷப்பட்டுக்கலாம். பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானை விட முன்னாடி, அதாவது நமக்கு மேல ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இருக்குது. அதனால இந்தியா 43வது இடத்துல இருக்கிறதுனால இதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இந்த 43 என்ற இந்த இலக்கணம் என்றும் 113 என்ற இந்த எண்ணும் என்றைக்கு ஒற்றை எண்ணாக வருகிறதோ அன்றுதான் இந்த தேசத்திலே ஜனநாயகம், இந்த தேசத்திலே மதச்சார்பின்மை, இந்த தேசத்திலே சமத்துவம், இந்த தேசத்திலே சுதந்திரம் என்பது நடப்பிலா. நிச்சயம் இந்த காலம் வெகு விரைவில் இல்லை. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதை வென்றே தீரும். இந்த தேசத்தை ஒற்றை இலக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உறுதி கூறுகின்றோம். ஒரு அரசு அது எப்போது சிறந்த அரசு என்று சொல்லப்படும் என்றால், கல்வியை, சுகாதாரத்தை என்று எந்த அரசு இலவசமாக கொடுக்கின்றதோ அந்த அரசுதான் சிறந்த அரசு. ஆனா இன்னைக்கு என்ன, தமிழகத்திலும் சரி தேசிய அளவிலும் சரி டாஸ்மார்க்கு இருக்கக்கூடிய அக்கறை கல்வியில இல்லை. காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டாஸ்மார்க் தொடர்ந்து இருக்கிறது என்று அட்டவணை போடக்கூடிய அரசு கல்வியிலே ஏன் கவனம் செலுத்த மறுக்கின்றது? சிறந்த கல்வியை கொடுப்பதற்கு ஏன் தயங்குகின்றது? சுகாதாரம் கேள்விக்குறி, சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் கேள்விக்குறிகளாக இன்று மாநிலத்திலும் தேசியத்திலும் பரவலாக இருக்கின்றது. எப்பொழுது இது சிறந்த அரசாக மாறும்? அரசியலிலே சில தூய்மையானவர்கள் என்று பட்டியலிடுவார்கள். அதிலே கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், ஊழல் இல்லாத நியாயமான நல்லாட்சி எப்பொழுது நடைபெறுமோ அந்த ஆட்சியை தவிர மற்ற ஏனைய ஆட்சிகள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று கர்மவீரர் காமராஜர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஊழலை இன்று இல்லாத கட்சி என்று எந்த கட்சியை சொல்ல முடியும்? சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP-ஐ தவிர. லஞ்சம் இல்லாத கட்சி என்று எதை சொல்ல முடியும் உங்களால்? எங்களுடைய உங்களினுடைய SDP-ஐ தவிர. காங்கிரஸ் பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனுடைய நிர்வாகம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை போட சொன்னா பிரதமர் என்ன செய்யறாரு? இந்தியாவை விற்கிறதுக்கான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவை வளர்க்கணும், இந்த தேசத்து மக்களை முன்னேற்றம் உள்ள மக்களாக மாற்றணும், அதுக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு கேட்டா இவர் இஸ்ரேலோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, அமெரிக்காவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
நிலத்தை உள்ள நீ எடுத்துக்க, பிரைவேடைசேஷன்.